வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டு தண்டனக்கா போட்டுட்டு இருந்துச்சாமா. வக்கனையா வாயில போட்டு மென்னு வயித்துல தள்ளி வாழ்க்கைய வாழலாம்னு வாசப்படியில கால் எடுத்து வச்சா அன்னைக்குன்னு பார்த்து நம்மளுக்கு பிடிக்காத குழம்பு கொதிச்சு மணக்கு. செத்த நாக்க அத்து வீசிடுவேனே தவிர கொத்தவரங்காய கொஞ்சம் கூட சேர்த்திக்க மாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ற இந்த கதையை கேட்டு போட்டு கொத்தவரங்காய் சாப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. கிமு கிபி இது ரெண்டும் இல்லாம கிமுபி 7ஆம் நூற்றாண்டுல கொத்தனூருங்கிற இடத்துல கொத்து கொத்தா செத்து சாவலியே காட்டுனாங்க கெத்து. இத பார்த்த கொத்தனார் ஒருத்தர் கொல்லிமலை மேல இருக்கிற கடல்ல இருந்து கொத்தா ஒரு காயை கொண்டு வந்து சமைச்சு ஊர் மக்களுக்கு கொடுத்து சாவை தடுத்து நிறுத்தினாரு. அப்படி கொத்தா காயை கொண்டு வந்த அவரை பாராட்டுற விதமா வச்ச பேரு தான் இந்த கொத்து அவரை. தெரியுமா கண்ணு? நல்லா தெரியும் கண்ணு. அப்புறம் என்ன கண்ணு, கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்து பொடியா வெட்டி வரமிளகா பூண்டு கூட மிக்சியில போட்டு கொரன்னு அடிச்சு எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு கடலைப்பருப்பு உளுந்து கருவேப்பிலை நெம பெருங்காயத்தை போட்டு தாளிச்சு அடிச்சு வச்ச கொத்தவரங்காயை போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு வெந்ததும் சோத்தை போட்டு கிளறி எடுத்தா கொத்தவரங்காய் ரைஸ் ரெடி.